மக்கள் மனசினர்களுக்கு வணக்கம். பிரபல வில்லன் நடிகர் காலமானார். சோகத்தில் திரையுலகம். 300க்கு மேற்பட்ட மலையாள படங்களை நடித்து மக்களது மனதில் இடம் பிடித்தவர்தான் இந்த மோகன்ராஜ். இவர் உடல்நிலை குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் தனது 70வது வயதில் காலமானார். இவரது மறைவை எண்ணி பிரபல நடிகர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் கவலையில் உள்ளார்கள். அந்த வேளையில் 1952ஆம் ஆண்டு சுகுமாரன் நாட்டாருக்கும் பங்கயாஷிக்கும் 2வது மகனாக பிறந்தவர்தான் இந்த மோகன்ராஜ். இவர் திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு கல்லூரியில் கல்வி பயின்றவர் ஆவார். இராணுவத்துறையை இவரது லட்சியமாக வைத்துக் கொண்ட மோகன்ராஜ் இராணுவத்துறையில் சேர்ந்தார். சேர்ந்த சில நாட்களில் அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் காரணமாக இராணுவத்துறையில் இருந்து அவரை வெளியேற்றினார்கள். அதற்கு பிறகு அவர் AEOவாக பணியாற்றினார். அத்துடன் சினிமாவிலும் இணைந்து சில படங்களை நடிக்க ஆரம்பித்தார். இவர் 1988ஆம் ஆண்டு மூனமுரா என்ற படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் தான் இவர். தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் 31 படங்களுக்கு மேலாக நடித்து வந்திருக்கின்ற நிலையில் 2008ஆம் ஆண்டிற்கு பிறகு 2 படங்களை மலையாளத்தில் மட்டுமே நடித்திருக்கின்றார். இவர் இறுதியாக மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டியுடன் சேர்ந்து 2022ஆம் ஆண்டு ரோஜ் ராஜ் என்ற திரைப்படத்தில் இருவரும் இணைந்து நடித்ததாக தகவல்கள் தெரிய வருகின்றது. நடிகர்களாக மட்டுமே நடித்திருப்பார்கள். ஆனால் சில பேர் நடிகராகவும் வில்லனாகவும் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மக்களது மனதில் பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டு வருகின்ற நிலையில் இந்த மோகன்ராஜும் நடிப்பில் மட்டுமின்றி வில்லனாகவும் சிறந்த முறையில் நடித்து மக்களது மனதில் இடம் பிடித்திருக்கின்றார். இவர் பார்க்கின்சன் என்ற நோயால் பாதிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக ஆயுர்வேத வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் இந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் கஞ்சிராம் குளத்தில் உள்ள இவரது வீட்டில் இருந்தவாறே இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் இப்போது காலமாகி இருக்கின்றார். இவரது மனைவியான உஷாவும் இவருக்கு 2 குழந்தைகளான ரேஷ்மா மற்றும் காவியா ஆகியோர் இருந்ததாக தகவல்கள் கூறுகின்றது. இவரது இறுதிச் சடங்கை அவரது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கின்றதாக தகவல்கள் கூறுகின்றன. இவரது உடலிற்கு பல பிரபலங்கள் மாலை அணிவித்து அதற்கு அஞ்சலி செலுத்தி வருவதாக இங்கே கூறப்படுகின்றது. பழம்பெரும் நடிகரான மோகன்ராஜ் அவரது மறைவு மக்களது மனதில் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. நன்றி.